ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன் சொல்லலாம். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட செம்ம மொக்க வாங்கின ஒரு மூமெண்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை வந்து விஜய் போகிறது பக்கவாக கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, ரொம்ப நல்லா இருக்குன்றீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. சிரிக்கிறீங்களா? சந்தோஷம். ஏன்னா சூப்பரான ஒரு சம்பவம் நடக்குது. அரோரா செம்மையாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது அப்படியே சிமெண்ட் கலரில் ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. வெளியே வந்தாங்க, வந்துட்டு இந்த அமித் கிட்ட வந்துட்டு அப்படியே பேசுகிற மாதிரி பேசிட்டு அந்த தூக்க சொன்னாங்க. அவர் இப்படி தூக்குனாரு, ஃப்ளாட்டாக நின்னாங்க. ரொம்ப கஷ்டம், சூப்பராக பண்ணாங்க. உடனே அங்கேருந்து கம்முக்குட்டி அப்படின்னாங்க. எது கண்ணுக்குட்டியா? இல்லை கம்முக்குட்டி இல்லை கம்முக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசுகிறாங்க. அப்போது இந்த பக்கம் வந்துட்டு விஜய் பாடுறதுக்கு தெரிஞ்சிருச்சு. கமருதனை பிடிச்சிட்டாங்க. இல்லை நான் கேட்குறேன், எதுக்கு இந்த சீனுன்னு கேட்குறேன். அவங்க கேட்குறாங்க, உனக்கு வந்துட்டு இந்த மாதிரி நீ ட்ரெஸ் பண்ணிருக்க, அழகாக இருக்க, இங்கே வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆக்ஷன் காமிச்சு இப்படி வந்துட்டு அதை பண்ணிட்டு கம்முக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு போகிறே, எதுக்கு? உனக்கு உண்மையிலே வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதை நீ வெளிப்படையாக சொல்லாமே. அது எதுக்கு நீ ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொல்கிற? இங்கே வந்துட்டு அவங்ககிட்ட வந்து ஒரு மாதிரி பண்ணணும், பிளட்டானிக்குன்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுற, எதுக்குன்னு கலாய்க்கிறாங்க. கம்முறுதுன்னு சொல்லிட்டார். மா இதெல்லாம் வேலைக்கு ஆகாதும்மா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா. சார் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். விஜய் போகிறத ஏமாற்றுவீங்க, எங்களை ஏமாற்ற முடியுமா? நேற்று அந்த மாதிரி வேலை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் அவர் ஸ்ட்ராங்காக சொல்கிறத பார்க்கும்போது ஒரு வேலை இருக்குமான்னு தெரியல. ஏன்னா அவரோட மைண்டு மாறிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் ஒன்றுமே நம்ம நேற்று வந்து கத்தனால இது லவ் இல்லைன்னு கத்தனால, அதான் அன்றைக்கி நைட் கத்துனாங்க. அதை சொல்கிறாங்க, லவ் இல்லைன்னு கத்துறால, அவளுக்குலாம் லவ்வுக்கு தகுதியே இல்லைம்மா, விடுமா நீ. என்னடா இது கமரு இந்த அளவுக்கு ரொம்ப பக்குவமாக பேசுகிறாருன்ற மாதிரி இருந்துச்சு. இப்போல்லாம் உண்மையிலே வந்து கமரு ரொம்ப மாறிட்டார். முன்னாடியெல்லாம் எப்படி பேசுவார் பார்த்தீங்களா? நேற்று இந்த கோர்ட் கேஸில் அழகாக போட்டாங்க. அவங்க இல்லாத நேரங்களில் செருப்பு தூக்கி அடித்தார், ரூத்லெஸ்ன்னு கத்தினார். அவளுக்கு தெரியுமான்னாரு. தேவையா? விஜய் போகிறதுக்கெலாம் வந்துட்டு கேட்டிருக்கணும் கேள்வி வந்தவொடனே, என்ன இந்த மாதிரி பண்ணியான்னு சொல்லிட்டு. கேட்கவே மாட்டுறாங்க, ஏன்னா காதலுக்கு கண்ணு இல்லையா. ஆனால் சூப்பராக இங்கே வந்து கேட்டாங்க, ஏன்டா எதுக்குன்னு அந்த மாதிரி அரோரா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு நேற்று அதுக்கு ஒரு விவாதம் வேறு. எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்து துஷார் மேலே தான் இருக்குன்னு. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும்? ஏன்னா நம்மளுக்கு பச்சையாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு 3 பேரும் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, விஜய், பார்வதி, நம்ம அரோரா, அதுக்கப்புறம் நம்மளுடைய கமருதி, 3 பேர் பேசும்போதே சொல்லிட்டாங்க, எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மீறி ஒரு ஃபீலிங்ஸ் வந்துருச்சு அப்படின்னு அவங்க சொல்லும் போதே இவர் வந்து எந்திரிச்சு ஓடுவார். இன்னும் இந்த மாதிரி அடுத்தது வந்துட்டு லவ் மாதிரி போகுது அப்படின்ட்டு அவ்வளோ தூரம் சொல்லிவிட்டு அன்றைக்கி நைட்லாம் செம்மையாக அழுதுட்டு கமருதினி விஜய் போகிறது கழுவி பச்சை, மஞ்சள், ஊதா என்ற அனைத்து மொழிகளிலும் கழுவி ஊற்றிவிட்டு நேற்று வந்துட்டு திரும்பவும் சொல்கிறாங்க, கமருதி எனக்கு தெரியும்டா, நீ மட்டும் ஒழுங்காக வாதாடி இருந்தால் நாங்கள் தோற்றுருப்போம்டா, எனக்கு தெரியும், நீ எனக்காக தான் பண்ண, எனக்கு தெரியும்டாமா. இவரும் வந்து அதை வந்துட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் சொல்லிட்டு போகிறார், நான் உன்னையும் அந்த பொண்ணையும் சமமாக பார்க்கணும். இங்கே வந்துட்டு அதெல்லாம் தகுதியில் அந்த பொண்ணுக்குன்னு கலாய்க்கிறாரு. என்னத்தை சொல்கிறது? ஆனாலும் வந்துட்டு விஜய் போகிறது தெளிவாக இருக்காங்க, இதை சொல்கிறாங்க. ஆனால் கமருதின் விஷயத்தில் தான் தெளிவே இல்லாத மாதிரி இருக்காங்க. உண்மையிலே அவங்க தெளிவாக இருக்காங்களா தெளிவில்லாமல் இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் நேற்று வந்து சாண்ட்ரா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க கமருதின் பற்றி, அவனை வந்து நீ போட்டதே வேஸ்ட்டடி அப்படின்போது, இல்லை அவனை போட்டது நல்லது தான் அப்படின்னாங்க. அதுக்கு அர்த்தம் உண்மையிலே அவங்களுக்கு தான் தெரியும். ஒருவேளை கமருதின் பற்றின விஷயங்கள் வெளியே வரும்னு நினச்சாங்களான்னு தெரியல. ரைட், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.